வேலூருக்கு வருகிற 23ஆம் தேதி விஜய் வருவதை முன்னிட்டு அவரது வாகனத்தை பின்தொடர்பவர்களை தடுக்க 40 இடங்களில் செக் பாயிண்டுகள் அமைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சேதுராம். முழு விவரங்கள் என்ன? வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டன் அடுத்த அகரம்சேரி பகுதியில் சுமார் 33 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மைதானத்தில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் முதல் முறையாக வெயிலின் தாக்கத்தை தவிர்க்கும் விதமாக அரேபியன் முறையிலான பிரம்மாண்டமான மேற்கூரை அமைக்கும் பணியினை வேலூர் மாவட்ட தாவேகவினர் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே உரையாற்ற உள்ளார். இந்த நிலையில் வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஆம்புலன்ஸ், மருத்துவ வசதி, குடிநீர், கழிவறை, தீயணைப்புத்துறை என சுமார் 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும், கூட்டத்துக்கு பாஸ் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள், பாஸ் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை எனவும் கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை எல்லையில் இருந்து கூட்டம் நடைபெறும் இடம் வரை சாலை சந்திப்புகள் உட்பட சுமார் 900 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தாவேக தலைவர் விஜய் பயணிக்கும் வழித்தடத்தில் 40க்கும் மேற்பட்ட ஜங்ஷன் பாயிண்ட்களை கண்டறியப்பட்டு தாவேக தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடர்பவர்களை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர். போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படா வண்ணம் போக்குவரத்து மாற்ற நடவடிக்கையும் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு வரும் வாகனங்கள் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை உள்ள சர்வீஸ் சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சேதுராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.